ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜனவரி 13 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணாமலை கடைசியில் எல்லாரையும் சத்தம் போட்டு முத்துக்கிட்ட நீ நல்லது செஞ்சாலும் இப்படி உன் கோவம் தான் எல்லோரும் உன்னை தப்பாக நினைக்கிறாங்க, இதோடு இதை நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் மனோஜ்கிட்ட போய் ஒரு நல்ல வேலையாக தேடுன்னு சொல்கிறாரு. ரோஹிணிக்கிட்ட இனிமேல் இந்த மாதிரி முடிவெடுக்காதம்மா, வீட்டை விட்டுலாம் போகக்கூடாது, எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிக்கிறாரு. இப்போ ரோஹிணி உள்ளே போனோடனே மனோஜ் ஓடி போய் ரோஹிணியோட காலில் மன்னிப்பு கேட்குறாரு. நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னோடனே, சரி நீ எந்திரிச்சு மேலே உட்கார அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு ரோஹிணி பேசுகிறாங்க. நீ சீக்கிரமாக ஒரு வேலைக்கு போயிரு, நீ வீட்டில் மறைச்சது கூட காரணம் இருக்கலாம், நீ என்கிட்ட ஏன் மறைச்ச, என்கிட்டனாச்சும் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனோஜ் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா தான் ஒன்று சொல்ல வேண்டாம் சொல்கிறாங்கன்னு இவங்க 2 பேரும் பேசினது எல்லாத்தையும் வெளியில் நின்று விஜயா கேட்டுறாங்க. கேட்டு ஓடி நான் தாம்மா சொல்ல வேண்டாம்னு சொன்னேன், நீ கூட கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு வேலை பண்ணப்போ நான் கஷ்டப்படுவேன்னு சொன்னல, அதை மனசில் வச்சு தான் நானும் நீ கஷ்டப்படுவேன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. காலையில் மனோஜ் வேலை தேடி கிளம்புறாரு. அப்போ ரோஹிணி அட்வைஸ் எல்லாம் பண்ணி அனுப்பிவிட்றாங்க. வெளியில் விஜய் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பும்போது முத்து சும்மா இல்லாமல் இங்கே பாரு, வேலை கிடைக்காட்டி ஷெட்டில் நிறைய கார் இருக்குது, பேசாமல் ஓட்டு அப்படிங்கிறாங்க. இப்போ ரோஹிணி நீங்கள் கார் ஓட்டுறீங்கன்னு அவரே கார் ஓட்ட சொல்கிறீங்கன்னா, அவர் படித்த படிப்புக்கு எவ்வளோ பெரிய வேலை கிடைக்கும் தெரியுமானோடனே மீனா சண்டைக்கு வந்துடுறாங்க. என்ன கார் ஓட்டுறதுன்னு அவ்வளோ கேவலமான வேலையா அப்படின்னு. அதுக்குள்ளே அண்ணாமலை வந்துடுறாரு. எல்லா வேலையுமே நல்ல வேலை தாம்மா, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அது தவிர என்ன வேலைனாலும் பார்க்கலான்னு சொல்லிட்டு மனோஜ் அனுப்பி விட்ருந்தாங்க. இப்போ எல்லோரும் போன பிறகு ரோஹிணி விஜயாவும் சேர்ந்து மீனா கிட்ட சண்டைக்கு வராங்க. இப்போ மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, என் புருஷன் என்னை யார்கிட்டே அசிங்கப்படுத்தலை, அதை மனசில் வச்சுக்கோங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க மீனா பாட்டுக்கு போயிடுறாங்க. பார்த்தீங்களா அத்தை, இவ எப்படி என்ன தானே பார்த்தீங்களே, அவங்க என்ன தானே சொல்லிட்டு போகிறாங்க, மனோஜ் என்ன அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னோடனே, அவளுக்கு வர வர கொஞ்சம் கூட தான் போயிட்டுருக்குறா, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.